ஆமா கண்மணி, யார் எதிர்த்தாலும் யார் தடுத்தாலும் நான் உன்னோடதான் வாழ்வேன், உன்னோடதான் சாவேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல கண்மணி? என்ன கண்மணி, நாளாக நாளாக காத்து திசை மாறி வீசுது. எதை வச்சு சொல்ற? அந்த ராஜா உன் பின்னால சுத்துறானே அதை வச்சு. அந்த ராஜா சுத்தலடா, இந்த ராணி தான் சுத்துறா. ஆமா, கொஞ்ச நாள் தென்மேற்கு பருவகா, கொஞ்ச நாள் வடகிழக்கு பருவ காற்று. கண்மணி, டேய், ஏதாவது கேக்குறதா இருந்தா நேரடியாவே கேளுங்கடா. இப்ப நான் நேராவே கேக்குறேன். அந்த ராஜாவோட சுத்துறது பிடிக்கல. ஆமா, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துக்கிறதுக்கு நீ ஒண்ணு என் புருஷன் கிடையாது. we are all just friends. உன் இஷ்டப்படி நீ நடக்கலாம், அவன் இஷ்டப்படி அவன் நடக்கலாம். ஏன் இஷ்டப்படித்தான் நான் நடப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே? जहां हो जाएगी वही हम जाएंगे, जहां हो जाएगी वही हम जाएंगे. शाबाश. ஏய், நில்லு. படத்தை மறைக்காம நில்லையா? ஏய், என்ன மறைக்கிற? நான் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு. என்ன உள்ள போணுமா? இல்ல மேடம், சும்மா வந்து. என்ன சும்மா காசு கொடுத்துட்டுன்னு? என்ன அது கையில? சிகரெட். சிகரெட்? தியேட்டருக்குள்ள வரும்போது சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு அறிவில்ல? கொண்டாத. குடுடே. பா. ஏய் நில்லு. ஒரு நல்ல பாத்தியா புடிச்சிட்டு வர கூடாது. சட்ட பாத்தியா புடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. பாபா. ஏய், ஐயோ. என்ன பண்ண போற? சும்மா புடிச்சு பார்க்கலாம் தான் விடு. யாராவது பாத்துற போறாங்க. அப்போ யாரும் பார்க்கலன்னா தப்பு இல்லையா? தப்புதான். படத்தை பாரு. இது ஒரு சடை. देखा तेरी मस्त निगाहों में, नशा है अदा है मोहब्बत है, ओ आजा तुझे बाहों में ले लूं मैं, रूप ये गजब है कयामत है, धड़कने हो जाने दो, प्यार में खुश हो जाने दो. யாராவது பார்க்க போறாங்க. அப்ப பார்க்கலன்னா தப்பு இல்லையா? देखा तेरी मस्त निगाहों में. கண்மணி, யாராவது காப்பாத்துங்களே. எல்லாரும் வாங்க. என்ன காப்பாத்துங்க. 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 ஐயோ. ஹெல்ப். காப்பாத்துங்க. ஹெல்ப். கண்மணி, இவன் என்ன கெடுக்க பாக்குறான். இந்த மரங்களை உயிரை தப்பு. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் ராஜா மிஸ் கண்மணியை கடத்தி இருக்கிறார், பலவந்தமாக கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறார் என்பதுதான் ப்ராசிக்யூஷன் வாதம். நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. தம்பி, இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா சொல்ற? சார், நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், பழகணும். அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா, அதனால நான் அவளை காதலிச்சேன். அவனை காதலிச்சா இல்ல காதலிக்கிற மாதிரி நடிச்சா. இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்ல. ப்ளீஸ். So this is an attempt to rape. I object, Your Honor. This is not an attempt to rape. She has volunteered for this. இவங்களோட சம்மதத்தின் பேர்ல தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. அத
உங்களால் நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பா. இவங்களை குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு நீங்க என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் நிரூபிப்பேன். பர்மிஷன் கிராண்டட். Thank you, Your Honor. மிஸ் கண்மணி, கோர்ட்ல உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க தியேட்டருக்கு தனியா தான் போனீங்களா? ஆமா. வயசு வந்த பொண்ணு நல்ல குடும்பத்தை சேர்ந்த யாரும் தனியாலாம் சினிமாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்களை அனுப்பிச்சிருக்காங்கன்னும் போது உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க தான் வேண்டியிருக்கு. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. மிஸ் கண்மணி, நீங்க ராஜாவை உயிருக்குயிரா காதலிச்சீங்களா? இல்ல. ஆக விருப்பமில்லாத உங்களை என் கட்சிக்காரர் பலவந்தப்படுத்தினார்னு சொல்றீங்க. ஆமா. அவர் பலவந்தப்படுத்தின போது உங்க துணியெல்லாம் அதை பிடிச்சு இழுத்தாரா? ஆமா. என் துணியெல்லாம் பிடிச்சு இழுத்து என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு. அந்த பலவந்தப்படுத்துற ப்ராசஸ்ல அவரோட நகம் ஏதாவது உங்க உடம்பு மேல பட்டுச்சா? இல்ல. அப்படின்னா அவர் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாருன்னு சொல்றது பொய். இல்ல, அவர் நிஜமா என்ன கற்பழிக்க தான் முயற்சி பண்ணாரு. இதுக்கு முன்னாடி உங்களை யாராவது கற்பழிச்சிருக்காங்களா கண்மணி? இல்ல. அப்படின்னா அவர் கற்பழிக்கிற நோக்கத்தோட தான் உங்ககிட்ட நடந்துகிட்டாருன்னு அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அது ஒரு அனுமானம். அனுமானம் இல்ல, என்னோட கட்சிக்காரரை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க போட்ட சதி திட்டம். தயவு செஞ்சு யாரும் எனக்கா வாதாட வேணாம். அவ எப்ப என்ன காதலிக்கலன்னு சொன்னாலோ அதே நான் தூக்கு தண்டனை நினைக்கிறேன். இந்த கோர்ட் எனக்கு இதோட பெரிய தண்டனை கொடுத்துட்டு போறது இல்ல. அவ அப்படி நடந்துட்ட காரணத்தை இப்ப சொல்லலனாலும் தயவு செஞ்சு கலரிலையாவது எழுதி சொல்லுங்க. ஏன்னா பொண்ணுங்களை நம்பி புரியாம காதலிச்சு என்ன மாதிரி ஏமாந்து போற இளைஞர்களுக்கு எதிர்காலத்துல இது ஒரு பாடமா இருக்கட்டும். அப்ப ஒழுக்கக்காரா நடந்துகிட்டதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் இல்ல. காமத்துக்கு இன்னொரு பேர் தான் காதலுங்கிறத இந்த கோர்ட் நம்ப தயாரா இல்ல. நிராகரிக்கப்பட்ட பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லி இந்த கோர்ட்டோட அனுதாபத்தை பெற முடியாது. குற்றவாளி தண்டிக்கப்பட்டே ஆகணும். குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிற ப்ராசிக்யூஷன் வாதத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஆனால் நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரர் தண்டிக்கப்படுறதுனால மாத்திரம் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்க போறதில்லை. சரியோ தவறோ நடந்த அந்த சம்பவத்துக்காக என்னுடைய கட்சிக்காரர் சார்பில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். யுவர் ஆனர், குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறத விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறதுதான் மனித நேயத்தோட தர்மம். அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பெண்ணை என்னுடைய கட்சிக்காரர் தன் மனைவியா ஏத்துக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏமா நீ என்ன சொல்ற? நெவர். என்ன பல பேர் மத்தியில பாழடிக்க நினைச்ச அவரை நான் ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன். நீங்க அவரை தண்டிச்சே தீரணும். அவர் அனுபவிக்கிற வேதனையை பார்த்து அவர் வீட்டுல இருக்கிறவங்க கதறணும், கண்ணீர் வடிக்கணும். சாபாஷ். உன் மானம் போகிறத பத்தியோ உன் வாழ்க்கை வீணா போகிறத பத்தியோ உனக்கு கவலை இல்ல. மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணுங்கிற நல்ல கொள்கையை வச்சிருக்கேம்மா. கலியுக கண்ணகிம்மா நீ. கண்மணி, உன்னோட உள் நோக்கம் என்னன்னு நான் இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அம்மா மேல நீ அளவு கடந்து அனுபவிச்சிருக்க இல்லையா? ஆமா. உங்க அம்மாவோட விரோதி உனக்கும் விரோதி, அப்படித்தானே? ஆமா, ஜென்ம விரோதி. உங்க அம்மாவோட ஜென்ம விரோதி நான் தானே, உனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கொண்டு வர ஒவ்வொரு கேஸையும் உடைச்சி தூள் தூளாக்கி அவங்களை அவமானப்படுத்துறதே நான் தான், தெரியுமா? தெரியாது. அவங்க மேலதிகாரிகளால கண்டிக்கப்படுறதுக்கு காரணமே நான் தான், உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா ஆசைப்பட்டதை அடையறதுக்கு எந்த குறுக்கு வழியும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா ஒரு நயவஞ்சகி, நம்பிக்கை துரோகிங்கிறது உனக்கு தெரியுமா? எங்க அம்மாவை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். தன்னுடைய அம்மாவோட விரோதி தன்னுடைய ஜென்ம விரோதின்னு சொன்ன இந்த பெண் எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் பகை இருக்கிறது தெரியவே தெரியாதுன்னு சொன்னது பொய். தன்னுடைய மகள் தன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பை பயன்படுத்திக்கிட்டு இவங்க அம்மா போட்டு கொடுத்த சதி திட்டம் தான் இந்த கற்பழிப்பு நாடகம். இல்ல. ஆமா, இப்படி கிரிமினலா ஜோடனை பண்ற புத்தி உங்க அம்மாவுக்கு தான் உண்டு. தம் பொண்ணோட மானம் போனாலும் பரவாயில்ல, எதிர் தண்டிக்கப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக அறியாத பெண்ணையும் அப்பாவி பையனையும் பலி கொடுக்க நினைச்ச இந்த பெண்ணோட தாயார் மன்னிக்க முடியாத ஒரு குற்றவாளி. இல்ல, அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல. இது உங்க அம்மா போட்டு கொடுத்த பிளான் தான். இல்ல, இது அவங்க போட்ட பிளானே இல்ல. நான் நிச்சயமா சொல்றேன், இது உங்க அம்மாவோட திட்டம் தான். இல்ல இல்ல, அவங்க மேல எந்த தப்பு இல்ல. இது நானே போட்ட திட்டம் தான். That's all, Your Honor. ஓ என் தேவதேவியே, ஓ என் காதல் ஜோதியே, ஓ என் தேவதேவியே, ஓ என் காதல் ஜோதியே, பூவில் கூட நஞ்சு உண்டு என்று எண்ணவில்லை, பூவை உந்தன் கண்கள் சொன்ன காதல் உண்மையில்லை, ஓ என் தேவதேவியே,
காரணம் யாரு? நீ. அக்கா, ஏன் அந்த குடும்பத்தை பகையா நினைக்கிற? சொல்லுக்கா, ஏன் இந்த குடும்பத்துல விரிசல் உண்டாக்குற? ஏன் இந்த நல்ல உள்ளங்களை புண்படுத்துற? நல்ல உள்ளங்களா அவங்களா? ஏமாத்துறது அந்த குடும்பத்தோட தொழிலா? அம்மா என் வாழ்க்கையை கெடுத்தா, பொண்ணு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கா. உனக்கு என்னடா தெரியும்? இன்னைக்கு பெரிய ஐபிஎஸ் ராஜலட்சுமி. அவ வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாம் என்னோட ஆதரவுலடா. தெரியுமா உனக்கு? அவ படிச்சு பட்டம் வாங்குறது நம்ம வீட்டு பணத்துலடா. டேய் டேய், நாயா இருந்து என்கிட்ட நன்றி காட்ட வேண்டியவடா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. அக்கா, நான் பூச வேண்டிய மஞ்சள் அவ பூசிக்கிட்டா. நான் வைக்க வேண்டிய பொட்டு என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா. நான் சூட வேண்டிய பூ பறிச்சுட்டாடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யார கணவனாடேனும் நான் கனவு கண்டுகிட்டு இருந்தனோ அவரே என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டாடா. அக்கா, ஆமாண்டா. டேய், இந்த காதல்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுடா. நீ சொன்னிய பெரிய மனுநீதி சோழன்னு ஜஸ்டிஸ் ராஜசேகர் இப்ப ஏசி ராஜலட்சுமியோட கணவரா இருக்காரே, அவரும் நானும் ஒரு காலத்துல மனசார காதலிச்சோம். அக்கா, ராஜலட்சுமி தங்கியிருந்த ஊர்லதான் அவருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டா வேலை கிடைச்சது.